நேர்கொண்ட பார்வை இந்த படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆன அன்னைக்கு என்னோட FB பேஜ்ல நான் இப்படி எழுதியிருந்தேன். நேர்கொண்ட பார்வை பாக்குறவங்களோட கண்ணு மொழியை நோண்டிடக்கூடாது அப்படிங்கிற வேண்டுதலுடன் ஐ எம் வெயிட்டிங் அப்படின்னு. படம் ரிலீஸ் ஆயாச்சு, படத்தையும் பார்த்துட்டேன். கண்ணு மொழியெல்லாம் நோண்டல. இன்னும் சொல்ல போனா கண்ணுக்கும் காதுக்கும் குளிர்ச்சி தரும்படியான ஒரு ஃபீஸ்டா தான் இந்த படம் வெளிவந்திருக்குன்னு சொல்லணும். ஹிந்தில இருந்து தமிழ்ல ரீமேக் பண்ணின படம் தான். ஆனா தமிழை படுத்தாம தமிழ் ஆடியன்ஸையும் படுத்தாம நல்ல விதமா படத்தை தமிழ் படுத்தி நமக்கு கொடுத்திருக்கிற டைரக்டர் H. வினோதிற்கு மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். தல அஜித் பயங்கர மாஸ் வேல்யூ இருக்கிற ஒரு ஹீரோ. தன்னோட மாஸ் எலிமெண்ட்ஸ் எல்லாம் ஒரு பக்கமா கழட்டி வச்சுட்டு இதுதான் கதை, இந்த மாதிரியான கதைக்குள்ள என்ன நான் பொருத்திட்டு நடிப்பேன் அப்படின்னு ஒரு முடிவோடு இந்த படத்துல நடிச்சிருக்காருன்னு சொல்லணும். அதுக்கு மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். ஹேட்ஸ் ஆஃப் டு தல. இந்த படத்தோட ஒரிஜினல் வெர்ஷனான பிங்க்ல அமிதாபோட பெர்ஃபார்மன்ஸ் அவரோட ஹைட் மாதிரியே அங்க இருக்கும். அப்படி ஒரு படம் தமிழுக்கு ரீமேக் ஆகி வரும்போது அஜித் மாதிரியான ஒரு ஹீரோ தன்னை எப்படி அதுல பொருத்திப்பாரு, அவரோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிற தயக்கங்கள் எனக்கு நிறையவே இருந்தது. ஆனா படம் பார்த்ததுக்கு அப்புறம் அந்த தயக்கங்கள் எல்லாமே போயிடுச்சு. என்னதான் ஒரு 10-12 வருஷமா நாம மாஸ் வேல்யூவா எஸ்டாப்ளிஷ் ஆயிருந்தாலும் எனக்குள்ள இருக்கிற பெர்ஃபார்மர் இன்னும் சாகல அப்படிங்கறத ரொம்ப ஆணித்தரமா ப்ரூவ் பண்ணிருக்காரு தல அஜித். விக்ரம் வேதாக்கு அப்புறமா ஸ்ரத்தா ஸ்ரீநாத்க்கு கிடைச்சிருக்கிற ஒரு ஒண்டர்ஃபுல்லான ரோல் இது. ஒரு மாசான இன்டென்ஸான சென்சிபிளான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து தன்னோட நடிப்பு திறமையை அழுத்தமா நிரூபிச்சிருக்காங்க ஸ்ரத்தா ஸ்ரீநாத். அஜித் அண்ட் ஸ்ரத்தா பெர்ஃபார்மன்ஸ்க்கு அப்புறமா இவங்க தான் பெஸ்ட் பெர்ஃபார்மர்னு ஒருத்தங்களை மட்டும் பின் பாயிண்ட் பண்ணி சொல்ல முடியாத மாதிரி ஒவ்வொருத்தரும் தங்களோட பெஸ்ட கொடுத்திருக்காங்க. அபிராமி, ஆண்ட்ரியா, ஹவுஸ் ஓனரா நடிச்ச தாத்தா, கோர்ட்ல ஜட்ஜா வந்தவர், ரெங்கராஜ் பாண்டே, ஜெயபிரகாஷ் தொடங்கி இந்த படத்துல நடிச்ச ஒவ்வொருத்தரும் இதுதான் என்கிட்ட இருந்து எதிர்பார்க்கறது, இதுதான் என்னோட ரோல், இந்த இடத்துல இந்த எக்ஸ்பிரஷன் தான் நான் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு துல்லியமான புரிதலோட இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. அது படத்தோட திரைக்கதைக்கு ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல வலு சேர்த்திருக்கு. H. வினோதோட படங்கள்ல குறிப்பிடப்படும்படியான இன்னொரு விஷயமா வசனங்கள் இருக்கும். இந்த படமும் அதுக்கு விதிவிலக்கு இல்ல. பெண்களுக்கு எதிரான வன்முறைகள், இந்த சமுதாயம் பெண்களுக்கு எதிராக விதிக்கப்பட்ட விதிகளை பத்தி அஜித் சாடுற வசனங்கள் ஒவ்வொன்னும் சவுக்கடி. நடிகர் நடிகைகளோட நடிப்புக்கு அடுத்தபடியா இவனோட மியூசிக், நீரவ் ஷாவோட ஒளிப்பதிவு, ஸ்டண்ட் சீக்வன்ஸ் அப்படின்னு ஒவ்வொன்னும் இந்த படத்துக்கு நிறைய வேல்யூ ஆட் பண்ணிருக்கு. கிளைமேக்ஸ்ல தீர்ப்பு வாசிக்கிறதோட தொடக்கத்துல இந்த ஜட்ஜ் சொல்ற ஒரு டயலாக், "The court believes this is a new beginning." அஜித் மாதிரியான ஒரு ஹீரோ இது மாதிரியான கதையம்சம் இருக்கிற படத்துல நடிக்கிறது it's a good, new and a very healthy beginning for Tamil cinema. நேர்கொண்ட பார்வை, தீர்க்கமான பார்வை.